الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே எம்மை அவனை ஏற்றுக்கொண்டவர்களாக, அவனால் இந்த உலகத்துக்கு அருளப்பட்ட வேதத்தை நம்பியவர்களாக, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் குர்ஆனுடைய ஆரம்பத்தில், குர்ஆனுடைய ஆரம்ப சூரா சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து முஃமின்களும் அவர்களுடைய உள்ளத்தில் அதனை மனனம் செய்து அதனை அடிக்கடி அல்லாஹு தஆலா ஓத வைத்துக் கொண்டிருக்கிறார். சிறியவர்கள் தொடக்கம் முதியவர்கள் வரைக்கும் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சூறாதான் சூரத்துல் ஃபாத்திஹா. கண்ணியமானவர்களே, தொழுகையில் கட்டாயமாக ஓதப்பட வேண்டிய சூறாவாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு தெரிவு செய்து தந்தது சூரத்துல் ஃபாத்திஹாவை தான். கண்ணியமானவர்களே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பது, அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய தன்மைகளை, அவனுடைய அற்புதங்களை, அவனுடைய அருட்கொடைகளை எல்லாம் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் கேட்கின்றோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை நீ காட்ட வேண்டும், ஹிதாயத்தை நீ தர வேண்டும். அல்லாஹ்வை நம்பியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆனை ஏற்று வாழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 17 தடவை, ஒரு முஃமின் கட்டாயமாக்கப்பட்ட தொழுகைகள் 5 நேர தொழுகைகளில் 17 ரக்காத்துக்களை ஒரு முஃமின் தொழுகின்ற போது அந்த 17 ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடத்திலே நாம் நேரான பாதையை கேட்கின்றோம், ஹிதாயத்தை கேட்கின்றோம், நேர் வழியை கேட்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேர் வழியை, அந்த ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறார்.
இணையமானவர்களே, அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் ஒரு முஃமின் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஃமினுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும், ஒரு முஃமினுடைய பேச்சு எப்படி அமைய வேண்டும், ஒரு முஃமினுடைய சிந்தனை எப்படி அமைய வேண்டும், ஒரு முஃமினுடைய அசைவுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃமினுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் வழிகாட்டலை வைத்திருக்கிறான், ஹிதாயத்தை வைத்திருக்கிறான், நேர்வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இணையமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அந்த ஹதீஸுக்குள்ளால் இஸ்லாத்தை நாங்கள் 3 பாகங்களாக பிரித்தால், இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அது விசாலமானது, மனிதர்களால் பின்பற்ற முடியுமான மார்க்கம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த இஸ்லாத்துடைய அடிப்படைகளை நாங்கள் 3ஆக பிரித்தால் 3இல் ஒன்றை, இஸ்லாத்தின் 3 அடிப்படைகளில் ஒன்றாகிய ஒரு விடயத்தை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம், அவர் பூர்த்தியான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம், உண்மையான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம், பரிபூரணமான முஸ்லிம் என்பதற்கான அடையாளம் வெறுமனே தொழுகையோ, வெறுமனே ஜகாத்தோ, வெறுமனே நோன்போ, வெறுமனே ஹஜ்ஜோ கிடையாது. பூர்த்தியான முஸ்லிமுடைய அடையாளம், உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் தர்குஹு மா லா யஅனி. அவருக்கு தேவையில்லாத விடயங்கள், அவசியமில்லாத விடயங்கள், வீணான விடயங்களை அவர் விட வேண்டும். வீணான விடயங்களை விடுவது, வீணான விடயங்களை தவிர்ப்பது, வீணான விடயங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்று வாழ்வது, வீணான விடயங்களில் ஈடுபாடு காட்டாமல் வாழ்வது உண்மையான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம், பரிபூரணமான ஒரு முஸ்லிமுடைய அடையாளம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு வீணான விடயம் என்பது பாவமான காரியங்கள் மாத்திரம் அல்ல. ஒரு முஃமின் எப்படியும் பாவங்களை விட வேண்டும். இங்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, ஆகுமாக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும், அனுமதிக்கப்பட்ட விடயங்களாக இருந்தாலும், அந்த விடயத்தில் தனக்கு பிரயோசனம் இல்லை என்றால், தனக்கு பயன் இல்லை என்றால் அதை விட வேண்டும். தன் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, சமூகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் சரி, பயனற்ற விடயங்களை ஒரு முஃமின் விட வேண்டும். பிரயோசனம் இல்லாத விடயத்தில் ஒரு முஃமின் ஈடுபாடு காட்டக்கூடாது. குர்ஆனும் அதைத்தான் சொல்கிறது. அது அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ் சொல்கிறான், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமின்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தொழுகின்ற போது தொழுகையில் அவர்கள் பயபக்தியாளர்களாக, அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, ஒரே சிந்தனையோடு அவர்கள் தொழுவார்கள் என்று அல்லாஹ் முஃமின்களுடைய அடையாளத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது அடையாளமாக அல்லாஹ் சொல்வது அல்லதீனஹும் அனில் லவ்வி முஹ்ரிதூன். முஃமின்களுடைய அடையாளம் வெறுமனே தொழுகை மாத்திரம் அல்ல, பயபக்தியோடு தொழுவது மாத்திரம் அல்ல முஃமினுடைய அடையாளம். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் வீணான விடயங்களை புறக்கணிப்பார்கள், வீணான விடயங்களில் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். கண்ணியமானவர்களே,
சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று, அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு சிலர்களை குறிப்பிடுகிறார். அந்த ஒரு சிலரில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய ஒரு சாரார் தான் வைதா மர்ரு பில்லஹ்வி மர்ரு கிராமா. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வீணான விடயங்களை அவர்கள் கண்டார். வீணான பேச்சுக்களில், வீணான கைமாறுகளில், வீணான கதைகளில், வீணான தர்க்கங்களில், வீணான விவாதங்களில், வீணான விடயங்களை செய்யக்கூடியவர்களை அவர்கள் கண்டால் மர்பு கிராமா, அப்படி அவர்கள் நலுகி சென்று விடுவார்கள். வீணர்களோடு சேர மாட்டார்கள். வீண் பேச்சு பேசக்கூடியவர்கள், புறம் பேசக்கூடியவர்கள், மற்றவர்களை பரிகாசம் செய்யக்கூடியவர்கள், வீணான தர்க்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள், வீணான கருத்துக்களை பரிமாறக்கூடியவர்கள், வீணான அரச சபைகளை அவர்கள் கண்டால் மர்பு கிராமா, சுவர்க்கவாதியுடைய அடையாளம். அந்த சபையிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள், எழுந்து சென்று விடுவார்கள். வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா. வீணர்கள், மடையர்கள், வம்புக்காரர்கள் அவர்களோடு பேச்சு கொடுத்தால், அந்த முஃமின்களோடு பேச வந்தால் காலு சலாமா, சலாம் சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். வைதா சமிஉல் லஹ்வ அஅரது அன். முஃமின்களுடைய அடையாளம் வீணான விடயங்களை, வீணான பேச்சுக்களை, அர்த்தமில்லாத பேச்சுக்களை அவர்கள் காதினால் கேட்டால் அஅரது அன், அந்த விடயங்களை கேட்டும் கேட்காதவர்களை போன்று நழுவி சென்று விடுவார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது வெறுமனே இபாதத் அல்ல. இஸ்லாம் என்பது இபாதத்தும் தான், பண்பாடும் தான். நல்லதை சிந்திக்க வேண்டும், பிரயோசனமான விடயங்களில் ஈடுபட வேண்டும். பிரயோசனமான விடயங்களுக்குத்தான் எங்களுடைய உடலை, உடம்புடைய அசைவுகளை பயன்படுத்த வேண்டும். வீணான விடயங்களில் ஒரு முஃமின் ஈடுபடக்கூடாது. ஒரு முஃமின் வீணான விடயங்களில் ஈடுபட மாட்டார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ஒரு சில நிகழ்வுகளை சொல்லி, ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில் அவருடைய பார்வை வீணானதை பார்க்கக்கூடாது, அவருடைய நாவு வீணானவற்றை பேசக்கூடாது, அவருடைய சிந்தனையில் வீணான விடயங்களை அவர் சிந்திக்கக்கூடாது, அவருடைய அசைவு வீணான விடயங்களை நோக்கி நகரக்கூடாது என்பதை ஒரு ஆண் பேசிக் கொண்டிருக்கிறது. பிரயோசனமான விடயங்களில் தான் ஒரு முஃமின் தன்னுடைய நேரத்தை, தனது சக்தியை, தனது பேச்சை, தனது சிந்தனையை பயன்படுத்த வேண்டும். அதுதான் உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக், மனிதனே உனக்கு பிரயோசனம் தரக்கூடிய விடயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும், ஆர்வமாக நீ செயல்பட வேண்டும். உனக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய விடயம். எனவே ஒரு விடயத்தை பேசுவதற்கு முன்னால் அந்த பேச்சில் பிரயோசனம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பேச வேண்டும். ஒரு விடயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால் இந்த விடயத்தில் பயன் இருக்கிறதா என்பதை சிந்தித்து ஈடுபட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய நேரம், ஒரு முஃமினுடைய பேச்சு, ஒரு முஃமினுடைய சிந்தனை 3 விடயங்களில் மட்டுப்படுத்தப்பட வேண்டும். ஒரு முஃமின் ஒருபோதும் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஒரு முஃமினுடைய அமைதி அதுவும் இபாதத்தாக இருக்கும். ஒரு முஃமினுடைய தூக்கம் அதுவும் இபாதத்தாக இருக்கும். ஒரு முஃமினுடைய தொழில் வியாபாரம் அதுவும் இபாதத்தாக இருக்க வேண்டும். ஒரு முஃமினுடைய மௌனமும் இபாதத்தாக இருக்க வேண்டும். சும்மா என்பது கிடையாது. சும்மா பேசுவோம், சும்மா இருப்போம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாஹ் நபி சொன்னாங்க, இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக்,
உலகத்துக்கும் மறுமைக்கும் பிரயோசனம் கொடுக்குகின்ற விடயத்தில் நீ கவனம் செலுத்த வேண்டும். எனவே ஒரு முஃமினுடைய வாழ்வு அமலுன் சாலிஹ், சாலிஹான அமலாக இருக்க வேண்டும். சாலிஹான அமல் என்று இங்கு சொல்லப்படுவது வெறுமனே இபாதத்து சார்ந்த விடயங்கள் மாத்திரம் அல்ல. ஒரு மனிதனுக்கு உலகத்தில் பயன் கொடுக்கின்ற விடயம், அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், உலகத்திற்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடிய விடயங்களை குர்ஆன் அமலுன் சாலிஹ் என்று பேசுகிறது. எனவே எங்களுடைய நேரம் அமலுன் சாலிஹ், நல்ல விடயத்தில் செலவழிக்கப்பட வேண்டும். எங்களுடைய பேச்சு நல்ல விடயத்தில் பேசப்பட வேண்டும். எங்களுடைய முயற்சி நல்ல விடயங்களை நோக்கி இருக்க வேண்டும். எங்களுடைய சிந்தனை நல்ல விடயத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது இல்முன் நாஃபி'. ஒரு முஃமினுடைய நேரம், ஒரு முஃமினுடைய காலம் அவருக்கு ஈருலகத்திலும் பயனளிக்கக்கூடிய, பிரயோசனம் கொடுக்கக்கூடிய கல்வி சார்ந்த விடயத்தில் செலவழிக்கப்பட வேண்டும். தீனுடைய விடயத்தை படிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மறுமையை சம்பாதிப்பதற்கு துணையாக இருக்கின்ற உலக விடயங்களை கற்றுக்கொள்வதில் ஒரு முஃமினுடைய நேரம் கழிய வேண்டும். மூன்றாவது சஅயுன் ஹமீத், நல்ல தொழில்துறவுகளில், நல்ல வியாபார நடவடிக்கைகளில், நல்ல முயற்சிகளில் அவருடைய நேரம் கழிய வேண்டும். இந்த மூன்றும் அல்லாத விடயத்தில் அமலுன் சாலிஹ், நல்ல விடயம், நல்ல சாலிஹான அமல், இல்முன் நாஃபி', பிரயோசனமான அறிவு, சஅயுன் ஹமீத், நல்ல ஒரு முயற்சி, இந்த மூன்றும் அல்லாத விடயத்தில் உண்மையான ஒரு முஃமினுடைய நேரம் கழியக்கூடாது. இன்னும் ஒருவரை பற்றி பேசுவதில், இன்னும் ஒரு குடும்பத்துடைய குறையை பேசுவதில், இன்னும் ஒருவருடைய அந்தரங்கத்தை பகிரங்கப்படுத்தக்கூடிய விடயத்தில், இன்னும் ஒருவருடைய பிரச்சனையை பெரிதாக்கக்கூடிய விடயத்தில், இன்னும் ஒருவருடைய வருமானத்தை பற்றி, இன்னும் ஒருவருடைய குடும்பத்தை பற்றி, இன்னும் ஒருவருடைய தொழிலை பற்றி, இன்னும் ஒருவருடைய பட்டத்தை பற்றி, இன்னும் ஒருவருடைய பதவியை பற்றி, இன்னும் ஒருவருடைய மகனை பற்றி, இன்னும் ஒருவருடைய மகளை பற்றி, இன்னும் ஒருவருடைய மனைவியை பற்றி பேசுவதில் ஒரு முஃமினுடைய நேரம் கழியக்கூடாது. ஒரு முஃமின் அவருடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும். அலைக்கும் அன்ஃபுஸக்கும், அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களோட வேலையை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்க என்பது இஸ்லாத்தின் 3 அடிப்படைகளில் ஒன்று. அவரவர் அவருடைய பணியில் ஈடுபட வேண்டும். அவரவர் அவர்களுடைய விடயங்களில் ஈடுபாடு காட்ட வேண்டும். பிறருடைய அலாய் பலாய்களில், பிறருடைய வழக்கு வம்புகளில், பிறருடைய பிரச்சனைகளில் எங்களுடைய தலையை நுழைய வைத்து மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக ஒரு முஃமின் உலகத்தில் வாழக்கூடாது. ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம் பிரயோசனம் இல்லாத விடயத்தில் அவர் ஈடுபடாமல் இருப்பதாகும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது ஒரு அவதூறு சுமத்தப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான மனைவி அவர்கள் மீது ஒரு அவதூறு முன்வைக்கப்படுகிறது. பெண்களால் தாங்க முடியாத ஒரு குற்றம், தாங்க முடியாத ஒரு அவதூறு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை முனாஃபிகீன்கள் தப்பாக பேசக்கூடிய நேரத்தில், ஒரு துர்நடத்தை உள்ள பெண் என்று அவதூறு சொல்லக்கூடிய நேரத்திலே முனாஃபிகீன்களோடு சேர்ந்து ஒரு சில முஸ்லிம்களும் பேச ஆரம்பித்தார்கள். வெளிரங்கத்தை வைத்து மக்கள் பேசுகிறார்கள், ஊடகம் பேசுகிறது, பத்திரிகை பேசுகிறது,
பேஸ்புக் பேசுகிறது, இன்ஸ்டாகிராம் பேசுகிறது, வாட்ஸ்அப் குரூப்பில் பேசப்படுகிறது என்பதற்காக உண்மையை அறியாமல் சத்தியத்தை விளங்காமல் நாம் பேசக்கூடாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை முனாஃபிகீன்கள் தப்பாக பேசுகின்ற போது சில முஸ்லிம்களும் பேசினார்கள், முஃமின்களும் பேசினார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். லௌலா இஸ்தமித்துமு குல்தும் மா யகுனு லனா அன் நதகல்லம பிஹாதா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி, இன்னும் ஒருவரை பற்றி, பிறரை பற்றி ஒரு விடயம் சமூகத்தில் கதைக்கப்படுகின்ற போது, பேசப்படுகின்ற போது, அலசப்படுகின்ற போது, செய்திகள் பரிமாறப்படுகின்ற போது குல்தும் மா யகுனு லனா அன் நதகல்லம பிஹாதா. நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? முனாஃபிகீன்களோடு சேர்ந்து நீங்க பேசியிருக்க கூடாது. நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? அன்னதகல்லம பிஹாதா, இத பத்தி பேசுறதுல எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த விடயம் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா தீர்ப்பு வழங்கும் வரைக்கும் முனாஃபிகீன்கள் பேசுகின்ற போது, முஃமின்களில் ஒரு சிலர் பேசும்போது அல்லாஹ் என்ன சொன்னான்? அப்படி பேசப்படும் போது உங்களுடைய காதுகளுக்குள்ளால் அந்த செய்தி வருகின்ற போது நீங்க என்ன சொல்லணும்? இன்னொரு குடும்பத்தை பத்தி, இன்னொரு பொம்பளையை பத்தி, இன்னும் ஒருவருடைய மனைவியை பத்தி நாங்க பேசுறதால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன பிரயோஜனம் இருக்குது? கண்ணியமானவர்களே, எனவே இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய அடையாளம். இன்னும் ஒருவருடைய பிரச்சனையை அவர் பெரிதுபடுத்தக்கூடாது, இன்னும் ஒருவருடைய உள்விவகாரங்களில் ஈடுபடக்கூடாது, வீணான விடயங்களில் நேர காலங்களை செலவழிக்க கூடாது, உலகத்துக்கும் மறுமைக்கும் பயனற்ற விடயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடாது. முனாஃபிகீன் அதாவது யகூதிகள் வீணான விடயங்களை கேள்வி கேட்கக்கூடியவர்கள். நபி அவங்க சொன்னாங்களே, 3 விஷயங்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். ஒன்று என்ன? கீழ வக்கால், மற்றவர்களுடைய அலாய் பலாய். கீழ் வக்கால், இப்படி சொல்றாங்க இவரை பத்தி, இப்படி சொல்லப்படுது, இப்படி வந்துச்சு வாட்ஸ்அப்ல, இப்படி வந்துச்சு பேஸ்புக்ல, இப்படி வந்துச்சு பேப்பர்ல. கண்ணியமானவர்களே, இதை பேசுவது தீன், அல்லாஹ் வெறுக்கிறான். கீழ வக்கால், மற்றவங்களை பத்தி பேசக்கூடாது, மற்றவங்களோட விஷயத்துல தலையிடக்கூடாது. எங்கட குறைய நாங்க பார்த்து எங்கட குறைய நாங்க தீர்ந்திருக்கணும். மற்றவங்களோட விஷயத்துல மூக்க நுழைய வைக்கிறது அல்லாஹ் இருக்கிறான். 2வது வகத்ரத சுஆல், அதிகமாக கேள்வி கேட்கிறது. அதிகமாக கேள்வி கேட்கிறது இது வீணான விஷயம், பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கேள்வி கேட்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சம்பளம், உங்களுக்கு எவ்வளவு செலவு, வீட்டுக்கு எத்தனை நாள் போறீங்க, உங்களோட மனைவி உங்களோட எப்படி, உங்களோட பிள்ளை உங்களோட எப்படி, நீங்க எத்தனை மணிக்கு தஹஜ்ஜுத் தொழுறீங்க, நீங்க எவ்வளவு சதக்கா கொடுக்குறீங்க, நீங்க எவ்வளவு குர்ஆன் ஓதுறீங்க. சில பேர்கள் மறைச்சி செய்யக்கூடிய சதக்கா, மறைச்சி செய்யக்கூடிய அமல்கள், மறைச்சி வச்சு அவங்களோட பிரச்சனைகள், மறைத்து வைத்திருக்கக்கூடிய அவங்களோட பாவங்களை நாங்க துருவி துருவி கேட்கக்கூடாது. எங்களுக்கு தேவையில்லாத வேலை. இது சைத்தான பழக்கம். நபி அவங்க சொன்னாங்க, சைத்தான் வந்து கேட்பான ஒரு மனிதனிடத்துல, வானத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். இரவை படைச்சது யாரு? அல்லாஹ். மலையை படைச்சது யாரு? அல்லாஹ். மரத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். கடைசியா கேட்பானா, மன் ஹலக ரப்பக், உன்ன ரப்ப படைச்சது யாரு? தேவையில்லாத கேள்வி கேட்கிறது, பிரயோசனம் இல்லாத விஷயங்களை கேள்வியாக கேட்கிறது ஷைத்தானுடைய பண்பு. 2வது யூதர்களுடைய தன்மை. யூதர்களுடைய தன்மை நபிட்ட வந்து கேட்டாங்க, கியாமத்துடைய நாள் வரும், அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. நீங்க கியாமத்துடைய நாளை நம்பி அதற்காக அமல் செய்யறதுதான் உங்களோட வேலை. எப்ப வரும், எந்த நாள்ல வரும், எப்படி வரும் என்பது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஃமினுடைய தன்மை, நாங்க எங்களோட விஷயத்தில் ஈடுபாடு காட்டும். என்னுடைய கபர், என்னுடைய சிராத், என்னுடைய மஹ்ஷர், என்னுடைய சுவர்க்கம், இதைத்தான் பார்க்கணுமே தவிர மற்றவங்களோட குறை, மற்றவங்களோட பிரச்சனை, மற்றவங்களோட வருமானம்,
மற்றவங்களோட குடும்ப பிரச்சனை, மற்றவன் செய்யக்கூடிய பாவம், மற்றவன் செய்யக்கூடிய தப்புக்களை நாங்க விமர்சிக்கிறதுக்கோ அதை எழுதுறதுக்கோ அதை பேசுறதுக்கோ நாங்க முன்வரக்கூடாது. அது நபி அவங்க சொன்னாங்க, அது தேவையில்லாத விஷயம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உலகத்துல ஒரு மனிதன் சபிக்கப்பட்டிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறான் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த மனிதனை அவனுக்கு பிரயோசனம் இல்லாத விஷயத்துல அல்லாஹ் அவனை ஈடுபடுத்துவான். நாங்க மத்தவங்களோட குறைய பார்த்துட்டு இருக்கிறோமா? மத்தவண்ட வாகனத்தை, மத்தவண்ட வீட, மத்தவண்ட தொழில, மத்தவண்ட அலாய்வலையை மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? கண்ணியமானவர், என்ன அடையாளம் என்றால் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்போது அடியான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாக்கப்படுவாரோ அப்போது அல்லாஹ் அவரை தன்னை மறந்து மற்றவர்களை பற்றி பேசக்கூடியவராக, மற்றவர்களுடைய விடயத்தில் ஈடுபாடு காட்டக்கூடியவராக, பிரயோசனம் இல்லாத விடயத்தில் ஈடுபாடு உள்ளவராக அல்லாஹ் அவரை ஆக்கிவிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை நல்ல விஷயங்கள்ல பயன்படுத்துவோம், தீனுடைய விடயங்களை பயன்படுத்துவோம், சாலிஹான அமல்ல பயன்படுத்துவோம், பிரயோசனமான கல்வி பயணத்துல பயன்படுத்துவோம், பிரயோசனம் உலகத்துக்கும் மறுமைக்கும் பயன் தருகின்ற வியாபார தொழில் நடவடிக்கைகளில் எங்களுடைய கால நேரங்களை செலவழிப்போம். வீணான விடயங்களை விட்டும் எங்களுடைய கால நேரங்களை, பொன்னான இந்த வாழ்க்கையை அல்லாஹு தஆலா பாதுகாத்து நல்ல விடயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக, பிரயோஜனமான விடயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்து இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் இந்த மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த உலகத்தில் ஈமானோடு வாழ்ந்த ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.